கொண்டைக்கடலை குருமாவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம், தோசை, சப்பாத்தி இப்படி எது கூடனாலும் அட்டகாசமாக சூப்பராக செட் ஆகிரும். சூப்பர் டேஸ்டியான யம்மியான கொண்டைக்கடலை குருமா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மசாலா வந்து இந்த ஹோல் ஸ்பைசஸ் மசாலா வந்து நம்ம வந்து அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். ஸோ 4-5 பூண்டு உரிச்சு சேர்த்துக்கலாம். 2 துண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் வந்து சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்குறதுனால நம்மளுக்கு கிரேவி வந்து ரொம்ப ரிச்சாக க்ரீமியாக கிடைக்கும். ஸோ மூடி போட்டுட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு, ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கையும் கொண்டைக்கடலையும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொண்டைக்கடலை வந்து ஊற போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லாவே வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட்டானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயத்தை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ப்ரௌன் கலர் வரந்தனையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளி, அந்த வெங்காயம் விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போத வரைக்கும் 2 நிமிஷம் போல் நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா காரம் ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 2மே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம தயிர் சேர்க்கறதுனால நம்மளுக்கு நல்லாவே அந்த கிரேவியோட திக்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ பாருங்கள், அதை நம்ம வந்து மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் சேர்த்தோம் இல்லையா. ஸோ அது கூட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சிக்கு அப்புறமா வந்து தேவையான அளவு கொஞ்சம் வந்து முதல்ல தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரணும். நல்லா கொதிக்க தண்ணியும் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு வந்து நான் உருளைக்கிழங்கு வேக வச்சேன் இல்லையா. ஸோ அதை வந்து நல்லாவே மசிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து மொத்தமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது வேக வச்ச கொண்டைக்கடலையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொண்டைக்கடலை வந்து ஃபுல்லாக நான் சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு 3/4 வாசி கொண்டைக்கடலை சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி 1/4 பங்கு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி இதில் சேர்த்தோன்னா நம்மளுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக டேஸ்டியாக கிடைக்கும். ஸோ அரைச்சி இந்த மாதிரி சேர்த்தாச்சு. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இப்போ உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி பொறுத்து நீங்கள் வந்து தண்ணியாவோ இல்லைன்னா கெட்டியாவோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொதினதுக்கப்புறமா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா அல்லது கரம் மசாலா கூட நீங்கள் சேர்த்திங்கன்னா வாசனை ரொம்ப தூக்கலாக கிடைக்கும். ஸோ 5 நிமிஷம் கழிச்சு நல்லா கொதினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மலையிலகை தூவி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டி அண்ட் சூப்பரான கொண்டைக்கடலை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி கூட அட்டகாசமான காம்பினேஷன். 2 சப்பாத்தி சாப்பிட்றவங்க கூட 3 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. இது சப்பாத்தி மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட சைடிஷாக தொட்டு கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்கள் அடுத்த வாட்டி சப்பாத்தி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம டேஸ்டி அண்ட் சிம்பிளான கொண்டைக்கடலை கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.